வணக்கம் பசங்களா. நீங்க கேட்ட மாதிரி again top 5 books for max CBSE I would say இல்ல both you can just okay as I will tell you okay. So எப்படி இருக்கீங்க பசங்களா? So I hope you are doing fine. So நம்ம classes எல்லாம் செமையா போயிட்டு இருக்கு. So along with that I have some suggestions. இந்த மாதிரி books நீங்க யூஸ் பண்ணா it would be very nice for your both journey-க்காக. So அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு from my suggestion, so there are like lot of good books out there. So இப்போ வந்து on the POV of boards, இப்போ வந்து போர்ட்ஸோட POVல வந்து பார்க்கும்போது these books are என்ன சொல்ல very good books, okay, they have very good types of questions as well, so which is board oriented ஆக. So and also நீங்கள் வந்து இப்போ ஜேஇக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ மேம் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா ஹவு டு ஸ்டார்ட் ஜேஇ அப்படிங்கிற போது ஸோ நான் ஆல்வேஸ் சொல்கிற ஒரு விஷயந்தான், தட் இஸ் கோ ஃப்ரம் கிடையாது, ஸ்டார்ட் ஃப்ரம் தி பேசிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ இஃப் யூ ஆர் குட் வித் யோர் பேசிக்ஸ் and you have a strong foundation and you have the strong என்ன சொல்லலாம் concept or என்ன concepts understanding இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் if you have a strong foundation then உங்களுக்கு வந்து ஜேஇயோட கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் ஆல்சோ இன்க்ளூடட் சம் புக்ஸ் ஆஸ் வெல். ஸோ அவ்வளோவா புக்ஸ் கிடையாது, ஒன்லி 5 புக்ஸ் தான். அண்ட் ஒன் திங் ஐ ஹாவ் டு டெல் யூ, நீங்கள் வந்து போர்ட்ஸுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த புக்ஸே இல்லாட்டி பரவாயில்ல, என்சிஆர்டி ப்ளஸ் பிஒய்க்யூஸ் ஒரு 10 years பிஒய்க்யூஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே you will have all the types of problems in that PYQ itself. Okay, so adu kuda it's better. So அப்ப அது போதாது அப்படின்னு உங்களுக்கு வரலாம், பட் நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஓகே, ஸோ சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பசங்களா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுவாங்க. ஸோ ரீசன்ட்லி வி ஹிட் 40K. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ அவர் ஃபேமிலி இஸ் கெட்டிங் பிகர், ரைட்? ஸோ அப்புறமேல் நம்ம சோஷியல்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வில் கெட் அப்டேட்ஸ் ஹியர் ஆஸ் வெல். ஸோ நோட்ஸாக இருக்கட்டும், அப்கமிங் கிளாஸஸாக இருக்கட்டும், ஸோ வில் கெட் ஆல் தி அப்டேட்ஸ் இன் த சோஷியல்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் டெலிகிராமில் கூட உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சரி. ஸோ த ஃபர்ஸ்ட் புக் அப்படிங்கிறது த பேஸ், த கிங், த குரு ஆஃப் எவ்ரி திங் விச் இஸ் என்சிஆர்டி புக்ஸ் கிடையாது, புக். ஸோ நீங்கள் வந்து whatever you take பசங்களா, whichever your subject is, ஓகே, என்சிஆர்டி உங்களுக்கு வந்து இந்த நான் வந்து இப்படி சொல்ல லைக் என்ன சொல்லலாம், மேம் இந்த லைனில் இந்த பேஜில் இந்த லைன் எனக்கு தெரியும், அந்த மாதிரி நம்ம என்சிஆர்டி படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நோ, நான் அப்படி சொல்ல பசங்களா. பட் நீங்கள் வந்து என்சிஆர்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். நோ மேட்டர் வாட், இஃப் யூ டைரக்ட்லி ஜம்ப் இன் டு ஒன் கைட், ஓகேவா, நீங்கள் ஒரு கைடுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கைடில் வந்து என்சிஆர்டி அளவுக்கு அந்த ஒரு பேசிக்ஸ்லேருந்து அவங்க வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ வாட் எவர் யூ கைட் யூ டேக், ஸோ கைட் இஸ் சம்திங் விச் இஸ் ப்ரிசைஸ், விச் இஸ் வெரி ஸ்மால். அவங்க வந்து ரொம்ப சுருக்கி உங்களுக்கு வந்து அது கொடுக்குறாங்க. தே ஆர் என்ன சொல்ல, அவங்களோட பிஓவிஸ், அவங்களோட ஒரு இது என்னன்னா உங்களுக்கு வந்து கேப்சியூலில் வந்து உங்களுக்கு அது கொடுக்கணும். அது எப்போ தெரியுமா யூஸ் பண்ணணும், ஒன்ஸ் அது வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். டைரெக்ட்லி நீங்கள் போய் என்சிஆர்டியை வந்து அப்படி தூக்கி போட்டு நான் டைரெக்ட்லி போய் ஒரு கைடை வந்து போய் அங்கேருந்து படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க, தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் த ஃபூலிஷ் ஸ்டெப் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் என்சிஆர்டி நீங்கள் எடுங்க, உங்களுக்கு தேவையானது பசங்களா ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க என்சிஆர்டியில் லைன் பை லைனாக அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இஃப் யூ ஹாவ் டைம் ரைட் நவ், யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் யூர் அகாடமிக்ஸ், யூ ஹாவ் டைம். ஓகேவா? நீங்கள் வந்து நான் எப்போவுமே என் பசங்களுக்கு சொல்கிறது வந்து யூ வில் ஹாவ் டேர்ம் எக்ஸாம், பீரியாடிக் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், அந்த மாதிரி நிறைய டெஸ்டஸ் இருக்கும். ஸோ நம்மளோட பிக் கோல் இஸ் அப்படிங்கிறது சிபிஎஸ்சி போர்ட்ஸ் தான். ஓகே, ஸோ நம்ம போர்ட்ஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்ல எய்ம் வச்சுட்டு நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ் தட் என்சிஆர்டிலேருந்து ஒவ்வொரு லைன் நீங்கள் ரீட் பண்ணுங்க. எவ்வளவு டஃப்பாக இருக்கிற அந்த சாப்டராக இருக்கிற கான்செப்டாக இருக்கும், அவங்க வந்து அவ்வளோ பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள்லேருந்து எக்ஸசைஸ் கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நீங்கள் வந்து மிஸ்சிலேனியஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்சிலேனியஸ் குட் கொஸ்டின்ஸ் அதில் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா யூ ப்ரிஃபர் கிடையாது, யூ பெட்டர் சால்வ் மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல். ஸோ மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள்
சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை ட்ரை டு சால்வ் இட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளமை எப்படி அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க இது பண்ணுறாங்க, அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எல்லாமே உங்களோட கான்செப்ட் பில்டிங் தான். எதுவுமே வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது இன் என்சிஆர்டி. ஸோ பெட்டர் ஸ்டார்ட் வித் என்சிஆர்டி. ஸோ இட் ஷுட் பி லைக் இஃப் யூஆர் ஸ்டடிங் அ சாப்டர். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இல்லை எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்சிஆர்டி எடுக்கிறீங்க. ஸோ யூஆர் டேக்கிங் அ சாப்டர். சப்போஸ் இஃப் இட்ஸ் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எடுக்கிறேன். ஐம் ரீடிங் த என்சிஆர்டி டெக்ஸ்ட். ஐம் டூயிங் ஆல் த ப்ராப்ளம்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸசைஸில் இருக்க ஒவ்வொரு ப்ராப்ளம் நான் வந்து சால்வ் பண்ணுறேன். மிஸ்லேனியஸ்க்கு போகிறேன். மிஸ்லேனியஸில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் நான் சால்வ் பண்ணேன். அது முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் கோ டு திஸ் PYQ செஷன். ஓகே, PYQ செஷனில் போயிட்டு PYQ கொஷின்ஸை நான் வந்து சால்வ் பண்ணேன். இதுலேயே நீங்கள் வந்து ஹாஃப் கிடையாது, ஒரு 80% நீங்கள் வந்து அந்த சாப்டரை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் எனக்கு வந்து இன்னும் நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் another guide. So one of my suggestion is RD Sharma. So I will tell you why. So RD Sharmaல வந்து கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தேவையானது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் திஸ் RD Sharma is very useful for your JEE examination as well. Okay, so even teachers refer RD Sharma. Okay, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான JEE டியூட்டர் கிட்ட நீங்கள் வந்து மேக்ஸ் எடுக்கிற டியூட்டர் கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா they will first suggest RD Sharma. ஓகே, எனக்கு அதை சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஐ ஆஸ்ட் மை மென்டர். ஸோ தட்ஸ் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, யூ பெட்டர் ஸ்டார்ட் வித் RD Sharma. ஸோ RD Sharma has pretty good questions. கான்செப்ட் வைஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து அது கோ த்ரூ பண்ண போது ஐ ஃபெல்ட் ஓகே, ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ், வாட் ஹீ செட் இஸ் சென்ஸ். ஸோ இட் இஸ் RD Sharma அப்படிங்கிறது இட்ஸ் குட் ஃபார் JEE ஆஸ் வெல். ஸோ யூ வில் ஹாவ் மோர் கொஸ்டின்ஸ், நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி எக்ஸாம்பிள். ஸோ என்சிஆர்டி எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? யூ டோன்ட் ஹாவ் டு பை அன் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம வந்து RD Sharmaலே வந்து இம்பார்ட்டண்டான என்சிஆர்டி எக்ஸாம்பிள் அதுலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ என்சிஆர்டி எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இருக்கணும், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து அரிஹந்த் ஆல் இன் ஒன். ஸோ இது வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸும் இப்போ 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் அது எல்லாமே அவங்க சார்ட் பண்ணி வந்து அரிஹந்தில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சாப்டர் வைஸ் தியரி என்சிஆர்டி எக்ஸாம்பிள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரீவியஸ் பெஸ்ட் ஃபார் ரிவிஷன், லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ் தட் இந்த கைட்ஸ் எல்லாமே நீங்கள் லாஸ்ட் டைமில் எழுது. பட் ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் கைட்ஸில் நிறைய இரர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பெட்டர் அந்த இரர் லெஸ் இருக்கிற மோஸ்ட் கைட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கைட்ஸில் வந்து அவ்வளோவா இரர் இல்லை. ஓகே, ஸோ த லாஸ்ட் புக் அப்படிங்கிறது CBSE சாம்பிள் கொஸ்டின் இல்லாட்டி PYQ புக் கொஸ்டின் பேங்க். அண்ட் ஒன் ஆஃப் த குட் புக்ஸ், இன்னொரு அடிஷ்னலாக நான் வந்து சொல்ல நினைக்கிற ஒரு புக்ஸ் வந்து எக்ஸாம் ஐடியா. ஓகே, எக்ஸாம் ஐடியா. எஸ், எக்ஸாம் ஐடியா இஸ் அ வெரி குட் புக். ஸோ அதில் வந்து PYQs வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சாப்டர் வைஸுக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு என்ன சாப்டர் வைஸ் PYQs கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 years கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் MCQs இருக்கும், அப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், அப்புறம் ஃபர்ஸ்ட் வெரி ஷார்ட் ஆன்சர், தென் ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், அப்புறமேல் வந்து ஒவ்வொரு சாப்டர்லேருந்து யூ வில் ஹாவ் திஸ் கேஸ் பேஸ்ட் ஸ்டடி கொஸ்டின்ஸ். ஸோ திஸ் புக் இஸ் பிரிட்டி குட். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ட்ராபேக் என்னன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் கிடையாது, 1 or 2 கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. பட் ஒன்ஸ் யூ மாஸ்டர் தட் உங்களுக்கே அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஒரு ட்ராபேக்காக எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி தட் கொஸ்டின் பேங்க் இஸ் வெரி குட். ஸோ வாட் ஐ செட், ஃபர்ஸ்ட் NCERT படிக்கிறீங்க, NCERTல இருக்க எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறீங்க, தென் யூ கோயிங் ஃபார் PYQ பெட்டர். ஓகே, நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த எக்ஸாம் ஐடியா புக் வச்சு அந்த PYQ சால்வ் பண்ணலாம். So these are the 6 books, 5 books and 6 books. So exam idea is one of the good books. Even I use it. So எனக்கு வந்து personally I like that book. This book and RD Sharma are my favorites. So அதனால உங்ககிட்ட suggest பண்றேன். Okay, so that's it. So books பத்தி இவ்வளோதான். So next I want to talk about some courses we are providing. So NEET result எல்லாமே வந்து NEET results are out, right? So basically, so Xylem has a very
pretty good results, okay, even in our campus as well, in Kerala campus as well. So we are all happy that we could produce, even I'm not even the part, but I'm very happy about it. So yeah, that's it. Okay, so நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, so we are launching, we are already launched this batch. So தல ப்ரோ பேட்ச் வந்து 11th படிக்கிற பசங்களுக்கு, both JEE and NEET. So this is an offline class, which is like நீங்கள் வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் like a tuition you can attend. ஓகேவா? ஸோ இதில் வந்து டைம் டேபிள் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இட் இஸ் வெரி ஃபீஸிபிள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான், அவ்வளோவா வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி டைம் டேபிளே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து 11th படிக்கிற பசங்களுக்கு விச் இஸ் ஆஃப்லைன். அண்ட் வந்து நீங்கள் 12th நீங்கள் நீட் படிக்கணும்னா, நீங்கள் இஃப் யூ ஆர் வில்லிங் டு டூ அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணது கூட வி ஹாவ் அ கோர்ஸ். ஸோ அது வந்து இது வந்து ஆன்லைன் கோர்ஸ், போத் ஸ்டேட்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் திஸ் கிளாஸஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட் வந்து 11th இருக்கிற மாதிரி டியூஷன் கிளாஸ் வந்து 12th இருக்குது ஃபார் போத் நீட் அண்ட் ஜேஇ. ஸோ இது வந்து மே 12th இருந்து ஆல்ரெடி கிளாஸஸ் ஆர் ஸ்டார்டட். ஸோ இதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸஸுமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வி ஹாவ் டு புட் மோர் டைம், ஓகே, பிகாஸ் ப்ராப்ளம் சால்விங் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜேஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு நம்ம வந்து கொஞ்சம், ஸோ பேசிக்கலி இன் மை ஒப்பீனியன் ஜேஇக்கு வந்து மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி மேக்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் பேலன்ஸ்டு வெல். ஓகேவா? இது நீங்கள் அது ஜாஸ்தி படிக்கணும், இது நீங்கள் ஜஸ்ட் அப்படி கிடையாது. ஸோ 3 has its own importance, I guess. ஸோ இப்போ இருந்தாலும் நம்ம வந்து மேக்ஸுக்கு வந்து we have to ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் மேக்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு நம்ம வந்து நிறைய டைம். அண்ட் நீங்கள் வந்து வெனஸ்டே நமக்கு வந்து ஹாலிடே, ஸ்டடி ஹாலிடே, அங்கே வந்து விளையாடக்கூடாது, நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ வி ஹாவ் அ வீக்லி டெஸ்ட் ஆன் எவ்ரி சண்டே. ஸோ தீஸ் ஆர் அவர் லைக் பேசிக் டைம் டேபிள். அண்ட் நீட் ரிப்பீட்டர்ஸ்க்காக ஆன்லைன் பேட்ச் கூட இருக்குது. அண்ட் நம்மளோட Xylem ஆஃப்லைன் கேம்பஸ் இஸ் த ஹைப்ரிட் கேம்பஸ். ஒரு ஹைப்ரிட் எஜுகேஷன், ஒரு ஹைப்ரிட் ப்ராசஸ். ஹைப்ரிட்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹைப்ரிட் இஸ் சம்திங், ஸோ யூ கைஸ் வில் ஸ்டடி போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஓகே, உங்களுக்கு டெய்லி ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கா? ஸோ ஒன் டே இஃப் யூ ஆர் ஸ்டடிங் ஆன்லைன், த அனதர் டே மைட் பி ஆன்லைன். என்ன நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் இருக்கும்டா, அப்புறமேல் ஆன்லைன் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன், ஆன்லைன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ வில் கெட் அ டைம் ஃபார் யுவர் செல்ஃப் டு ப்ரிப்பேர். உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும். அண்ட் யூ வில் ஹாவ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆஸ் வெல். ஸோ தீஸ் ஆர் அவர் டாப்பர்ஸ் ஃபார் ஜேஇ. அண்ட் நீட்டுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் ஃபார் திஸ் இயர். ஓகே, ஸோ இது போன வருஷத்தோடது. ஸோ தீஸ் ஆர் த கோர்சஸ் வி ஆர் ப்ரொவைடிங். அண்ட் நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி என்கொயரிஸ் ரிலேட்டட் டு யோர் அட்மிஷன்ஸ், இந்த ஃபீஸ், the study material, whatever it is, you can call on this number and you can clear your doubts there as well. So that's it பசங்களா. So I hope you had a like, நான் என்ன நினைச்சேன், ஐ மீன் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறதும் கன்வேயாக இருக்குன்னு நினைக்கிறேன். So I hope you had a wonderful day, have a wonderful night, whatever the time. Just be happy, okay? So we will face it somehow. We will face the both, so don't worry at all. ஸோ சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். ஸோ திஸ் இஸ் யோர் ஸ்ரீஷ்மா மேம் லீவிங், அண்ட் ஐ வில் see you on the next session. Bye bye and take care.